புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 கிராமங்களை சேர்ந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன், எதற்கு தேர்தலை புறக்கணித்தனர் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகாவில் உள்ளது ஆர் பாலக்குறிச்சி ஊராட்சி. இந்த ஊராட்சியில் ரெகுநாதப்பட்டி, சீகம்பட்டி, வைரவன்பட்டி, விடதாம்பட்டி, கோபால்பட்டி ஆகிய 6 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3000த்திற்கும் மேற்பட்டவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் 2012 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். இப்பகுதி மக்கள் கடந்த 40 ஆண்டுகளாக கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். அதாவது, இந்த பகுதி மக்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டமானது வருவாய் மாவட்டமாகவும், சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியாகவும், சிவகங்கை மாவட்டம் உசிலம்பட்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டதாகவும் இருந்து வருகின்றது. இதனால் தங்களை திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பிரித்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் தங்களை சேர்க்க வேண்டும் என்றும், சிவகங்கை மாவட்டம் உசிலம்பட்டி காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை மாற்றி பொன்னமராவதி காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக மாற்றவும் கடந்த 10 ஆண்டுகளாக இரு மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் என சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் மனு கொடுத்ததாகவும், ஆனால் இதுவரை எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இப்பகுதி மக்கள். இந்நிலையில் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலை கிராமத்தைச் சேர்ந்த 2012 வாக்காளர்களும் முழுமையாக புறக்கணித்தனர். இருப்பினும் இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை என இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொகுதி இங்கே இருக்கிறதுனால அமைச்சர் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து வர்றாரு. அவர்கிட்ட இருந்து ஏதாவது நலத்திட்ட உதவிகள் பெறணும் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் போயிட்டு வர்றது மாதிரி இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து எதுவும் நலத்திட்டங்கள் பெறுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னொன்று, இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து வர்ற நிதிகள் எல்லாமே இங்கே வர்றதுக்கும் சிரமமாக இருக்குது. பாஸ்போர்ட் எடுக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்குது. தொடர்ந்து அரசு அலுவலர்களையும் அரசியல்வாதிகளையும் தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம். நீதிமன்றத்துக்கும் போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அரசு அதிகாரிகளை, தேர்தல் அலுவலர்கள் இப்போ இதுவரையும் எங்களை சந்தித்து எதுவும் பேசலை. வருவாய்த்துறையிலேருந்து தாசில்தார் தலைமையிலையும் ஆர்டிஓ தலைமையிலையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவங்க சரியான உத்தரவாதம் கொடுக்கல. நாங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினா, அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி உத்தரவாதம் இருந்தால் நாங்கள் வாக்களிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அவங்க எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வரலை, எங்கள்கிட்ட பேசலை. அதனால நாங்கள் யாரும் வாக்களிக்கலை. பாஸ்போர்ட் விஷயமா எங்கள் ஊர் மக்கள் 6 கிராமத்து மக்கள் போனாலே 2 மாவட்ட காவல் இதுக்கு செல்லணும். ஈஸியாக கிடைக்கிற இடத்துல எங்களுக்கு 1 மாதம், 2 மாதம், 3 மாதம்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். தேர்தல் புறக்கணிப்புன்னு இன்றைக்கி நேற்று சொல்லலாம். நாங்கள் ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்கோம். எந்த நடவடிக்கையும் அது சம்மந்தமாக எடுக்கலை. தேர்தல் கமிஷன் எங்களை பார்க்கல. 2012 வாக்காளர்களும் நாங்கள் ஓட்டு போடலை. இதுவரை எந்த அதிகாரியும் ஏப்பா ஓட்டு போடலைங்கிறத எங்கள்கிட்ட எங்கள் ஊர் கிராமத்தில் யாருமே கேட்கலை. நான் எங்களோட அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் எங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் ஓட்டர் ஐடி 3ஐயும் புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் ஒப்படைக்க போகிறோம். சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போடுறோம். இதனால் என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு ரோடு வசதி, தண்ணி வசதி, ஆஸ்பத்திரி, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. அடிப்படை வசதிகள்லேருந்து எல்லா விஷயங்கள்லையுமே பிரச்சனையாக இருக்குது. எங்களை உடனடியாக திருமய தொகுதியிலையும் போலீஸ் ஸ்டேஷனை பொன்னமராதியும் மாற்றி கொடுக்கணும். இந்த ஸ்டேஷன் பொல்லாம்பட்டியில் இருக்கிறது பொன்னமராதி ஸ்டேஷனாகவே மாற்றி எங்களுக்கு பொன்னமராதியில் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி டிஎஸ்பி, ஆர்டிஓ, தாசில்தார்லாம் பேசினாங்க. பேச்சு தோல்வி அடைந்ததுனால நாங்கள் மறுபடியும் புறக்கணிக்கிற சூழ்நிலை ஆகிப்போம். எனவே இரு மாவட்ட நிர்வாகங்களும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் வரும் மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு வாக்காளர்கள் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை உள்ளிட்ட அனைத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு அகதிகளாக வாழப்போவதாக தெரிவித்துள்ளனர். கடந்த 40 ஆண்டுகளாக கடும் சிரமத்தை சந்தித்து வரும் இப்பகுதி மக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காமராஜுடன் செய்திக்குழு.